நாம் மாறிவிட்டோம் என்று சிலர் சொல்கிறார்கள். அவர்களிடம் இருக்கும் சில விஷயங்கள் தான் நம்மை மாற்றிவிட்டது என்று அவர்கள் உணர்வதே இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் நல்ல நேரங்களில் நன்றியுள்ள நாயாகவும், கெட்ட நேரங்களில் தந்திரமான நரியாகவும், சில நேரங்களில் பூனையாகவும், சில நேரங்களில் புலியாகவும், எப்போதாவது சிங்கமாகவும், வெகு சில நேரங்களில் யானையாகவும், அடிக்கடி பாம்பாகவும், தேவைப்படும் போது தேலாகவும், மிக மிக அரிதாக தெளிவு பெறும்போது மட்டும் மனிதனாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் இத்தனை குணங்கள் மறைந்திருப்பதை மறந்துவிட்டு எல்லோரும் மனிதர்கள் என்றே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சிலரின் அன்பை போல் சிறந்த மருந்தும் இல்லை, சிலரின் நிராகரிப்பை போல் பெரிய தண்டனையும் இல்லை. உங்களுக்கு சிலர் மருந்தை தருகிறார்களா அல்லது தண்டனையை தருகிறார்களா என்பதில் நீங்கள் தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் மருந்தாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இருக்கும் காயத்தையும் இன்னும் ஆழமாக்கிவிட்டு போய்விடுவார்கள். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் சிலர் தரும் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள். எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்பதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வில் பக்குவம் அடைந்த ஒருவரை யாராலும் எந்த விதத்திலும் காயப்படுத்த முடியாது. பக்குவம் இல்லாதவர்கள்தான் எல்லோராலும் பந்தாடப்படுவார்கள். வாழ்க்கைக்கான பக்குவத்தை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் பிறரால் ஏற்படும் துன்பமே உங்களுக்கு தொடர்கதையாகிவிடும். உங்கள் ஆசைகள் அனைத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்வில் வரப்போகும் துன்பங்கள் அனைத்திற்கும் உங்களின் ஆசைகள்தான் காரணமாக இருக்கப் போகிறது. உண்மையான அன்பு என்பது வேறொன்றும் இல்லை. எப்போது மற்றவர்களின் மகிழ்ச்சியானது உங்களின் சொந்த மகிழ்ச்சியை விட முக்கியமானதாக தோன்றுகிறதோ அதுவே உண்மையான அன்பு. மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுபவர்கள்தான் இந்த உலகில் மிகவும் அழகானவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் நிம்மதியான, அமைதியான ஒரு வாழ்வை வாழ்கிறார்கள். நம்பியவர்களுக்கு உதவியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒருபோதும் அவர்களுக்கு துரோகியாக மட்டும் மாறிவிடாதீர்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நிம்மதியில்லாமல் தான் நகரும். வலியை தாங்கிக் கொள்வதும், வலியில் சிரிப்பதும், வலியை கொடுத்தவரை நேசிப்பதும் சிலருக்கு புதிதல்ல. அது அவர்களுக்கு பழகிப்போன ஒன்றுதான். சில வலிமை மிக்க மனிதர்கள் எளிய மனிதர்களை அழித்து வாழ்கிறார்கள். ஆனால் அந்த வலிமை மிக்க மனிதர்களின் சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்களை விட வலிமை மிகுந்தவர்கள் அவர்களை அழிக்க ஆயத்தமாகி விடுவார்கள். மற்றவர்கள் உங்கள் மீது வீணாக பழி சுமத்தும் போது உங்களிடம் எந்த தவறும் இல்லை என்றால் கட்டாயம் எதிர்த்து பேசுங்கள். இல்லை என்றால் உங்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். நம் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியற்ற வாழ்வை நமக்கு நாமேதான் உருவாக்கிக் கொள்கிறோம். எதை இழந்தாலும் சில உறவுகளிடம் உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் இழந்து விடாதீர்கள். அதிகம் உண்ணக்கூடாது, அதிகம் கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்று மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை மூன்றும் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான ரகசியங்கள். நாம் நினைத்தது அனைத்தும் நினைத்தபடியே நடப்பது இறைவன் அருள். சில நேரங்களில் நினைத்தது நடக்காததும் இறைவனின் அருள்தான். எல்லாம் அவன் செயல் எனும் போது இதுவும் அவன் செயலாகத்தான் இருக்கும். இதை எல்லோரும் உணர்ந்து கொள்வதில்லை. உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை. இதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் மட்டும் வந்துவிட்டால் எல்லோருடைய வாழ்க்கையும் மிக அழகாக மாறிவிடும். தன்னிடம் குறைகள் நிறைய வைத்திருக்கும் பலரும் கோபப்படுவதில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் பலருக்கும் குறைகளே இல்லாவிட்டாலும் அவர்களின் கோபமே பெரிய குறையாகி விடுகிறது. ஒருவன் எப்போதும் வீரனாக இருந்துவிட முடியாது. ஆனால் ஒருவன் எப்போதும் மனிதனாக இருக்க முடியும். உங்களுக்குள் மனிதாபிமானம் எப்போதும் உயிரோடு இருக்கட்டும். உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று கவலைப்படுவதற்கு நீ ஒன்றும் சந்தையில் விற்கும் பொம்மை அல்ல. உன்னை உனக்கு பிடித்தால் போதும். உன்னை யாருக்கும் பிடிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீ எப்போதும் நீயாகவே இரு. அழகை மட்டுமே நேசித்தால் அறிவை இழந்து விடுவாய். பணத்தை மட்டுமே நேசித்தால் பாசத்தை இழந்து விடுவாய். குணத்தை மட்டுமே நேசித்தால்தான் நீ எல்லோர் இதயத்திலும் கோபுரமாக உயர்ந்து நிற்பாய்.
கடவுள் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தவர்கள்தான் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நிலைக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் இறந்த பிறகும் இன்னும் எல்லோர் இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எதிரானவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் மிக வலுவான ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான். இதை தவிர்த்து வேறு எந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தினாலும் வலிகளும் காயங்களும் உனக்குத்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். மரத்தில் பழங்கள் இருந்தால்தான் பறவைகள் தேடி வரும். நம் கையில் பணமும் செல்வாக்கும் இருந்தால்தான் நம்மையும் தேடி சில உறவுகள் வரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லா ஆசைகளுக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்களுக்குள் தோன்றும் சில வீணான ஆசைகள் உங்களை மரணத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சிலர் நமக்கு உண்மையாகவே அன்பை தருகிறார்கள் என்று சுலபமாக நம்பிவிடாதீர்கள். வாழ்க்கையில் அன்பை தருகிறவர்கள் குறைவு, அனுபவத்தை தருபவர்கள்தான் மிகவும் அதிகம். எல்லோருக்குள்ளும் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. நமக்கு அன்பானவர்கள் சிரித்தபடி கைகளை விரித்தால் அது அவர்களிடம் ஓடி வந்து தாவிக்கொள்ளும். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஏதும் இல்லை. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். 1000 உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னை நீ நேசிக்கவில்லை என்றால், உன் அன்பை நீ உணரவில்லை என்றால் உன் மனம் எதிலும் நிறைவடையாது. அன்பின் அளவற்ற சக்தியில் நம்பிக்கை வையுங்கள். பொன், பொருள், புகழ் இவை அனைத்தும் உண்மையான அன்பை காட்டிலும் மேலானதல்ல. பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னை தானே சரி செய்து கொண்டு இயங்கும் வல்லமையோடு இருக்கிறது மனிதனின் உடல். ஆனால் அதனையும் கெடுத்து தன்னையும் கெடுத்துக் கொள்ளும் நிலையில் இருப்பதுதான் நம் ஒவ்வொருவரின் மனம். உங்கள் மனதை எப்போதும் யாரும் கெடுத்து விடாதபடி பார்த்துக் கொள்வதே எல்லாவற்றையும் விட சிறந்தது. இருக்கும் வரை எல்லோருக்கும் நன்மையை செய்து வாழ பழகுங்கள். நீங்கள் இறந்த பின்பு உங்கள் உடல் மட்டும்தான் போகும். உங்கள் உயிர் நீங்கள் செய்த நன்மையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எந்த கையை குலுக்கிவிட்டு நகர வேண்டும் என்பதும் எந்த கையுடன் பிணைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நாம் யாரையாவது தனது எதிரி என்று நினைத்து விட்டால் நமது இதயத்தில் இருக்கும் நம் நலன் விரும்பும் நபர்களை விட நம் மூளையின் அதிக இடத்தை நமது எதிரிகள்தான் அதிகம் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். எதிரிகளை உருவாக்கி ஒருபோதும் உங்கள் மூளையை நீங்களே சேதப்படுத்தாதீர்கள். உங்கள் இதயத்தினை மேம்படுத்துங்கள். இன்று முதல் ஒவ்வொருவரையும் தனக்கு பிடித்தமானவர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். முட்கள் நிறைந்த கூட்டிலும் பறவை மகிழ்ச்சியாக வாழ்கிறது. மாளிகையிலும் மனிதன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். எதிலும் திருப்தி அடையாத மனம் எது கிடைத்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவதில்லை. கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடையும் மனம்தான் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை காண்கிறது. நீங்கள் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் இருந்தாலும் எல்லோரிடமும் அன்பாய் பேசி பழகுங்கள். அதிகாரத்திமிர் உங்களை நிம்மதியாக வாழ விடாது. அன்பு, பாசம், கனிவு உங்களை சாக விடாது. அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்கள்தான் இங்கு அதிகம். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லை என்றால் 1000 காரணங்கள். இதுவே பெரும்பாலான மனிதர்களின் இயல்பு. கொடுக்கவோ பெறவோ அது பொருள் இல்லை. சொல்லவோ கேட்கவோ அது வார்த்தையும் இல்லை. வேண்டவும் மறுக்கவும் அது வரமும் இல்லை. ஈட்டவும் இழக்கவும் அது செல்வமும் இல்லை. எது நடந்தாலும் ஆழமான புரிதலோடு கூடவே இருப்பதுதான் உண்மையான அன்பு. நம் கண்களில் வழியும் ஒரு துளி கண்ணீரை துடைப்பது மட்டும் உண்மையான உறவு அல்ல. மறு துளி வராமல் தடுப்பதுதான் உண்மையான உறவு. சந்தோஷமும் உழைப்பும் தான் நம்முடைய ஆயுளை இன்னும் அதிகமாக்குகிறது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்பாதவர்களோடு ஒரு நொடி கூட சேர்ந்திருக்காதே. நீங்கள் இறந்த பிறகு உங்களை எல்லோரும் எவ்வளவு வேகமாக மறந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களோடு இருக்கும் மனிதர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முயல்வதை நிறுத்திவிட்டு இன்றிலிருந்து இறைவனை திருப்திப்படுத்த முயற்சி செய்வீர்கள். கடவுள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உங்களுக்குள்தான். உங்களை நீங்கள் உணருங்கள். அப்போதுதான் நிறைவும் நிம்மதியும் உங்கள் மனதை சூழ்ந்து கொள்ளும்.